கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் தான் ஹீரோ. அந்த படத்துல இவர் சைடு தான். அதை நீ சொல்லக்கூடாது பாரு. அதுக்கு தான் ஓடிச்சு அந்த படம். செல்லம் செல்லம் அவருக்காக தான் ஓடிச்சு அந்த படம். பிரகாஷ் ராஜன் படங்கள் இன்னைக்கு சினிமாவே அவுடேட்டடுங்க. சினிமாவே இன்னைக்கு இல்லை. தியேட்டர்களெல்லாம் மூடியாச்சு. மல்டிப்ளெக்ஸில் தான் இப்போ சினிமா கிடையாது. ஓடி ஓடிடியில் தான் படம் பார்க்குறாங்க. இலவச உதவிகள்லாம் செஞ்சு நிறையா பணத்தை இழந்துட்டேன். இன்றைக்கி அரசியல் பண்ணிட்டு வந்து அதை சம்பாதிக்க போகிறேங்கிறத அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லுவேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். வணக்கம். நடிகர் விஜய் புதிதாக இன்று கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். எல்லாரும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில், அதாவது 2026 அவர் தேர்தலை சந்திக்க போறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் 2024 தேர்தல் வருகிறதுக்கு ஒரு 2 மாதத்திற்கு முன்னால் அவசரமா கட்சி ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எங்கிருந்தோ ஒரு அழுத்தம் வந்துருக்குது. எங்கிருந்தோ யாரோ ஒரு அழுத்தம் வந்துருக்குது. அவதியா சொல்லியிருக்காரு. என்ன அழுத்தம்னு அவர் தான் சொல்லணும். இல்லை, தேர்தலையும் நான் போட்டியிடலை, பிரச்சாரத்துக்கும் போகல, யாருக்கும் ஆதரவும் கிடையாது. ஏதோ ஒரு கட்சியை எதிர்த்து அவர் வேலை செய்ய போறாரு. அதுக்கான அழுத்தம் அவருக்கு வந்துருக்கு. அதுதான் காரணம். ஆனால் அவர் எந்த கட்சிக்கு நான் வேலை செய்யல, வேலை செய்யலைன்னு சொல்லியிருக்காரு. எதிர்த்து வேலை செய்ய போறேன்னு சொல்லலையே. எதுக்க போறதில்லைன்னு சொல்லலையே. ஆதரிக்க போறதில்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. எதிர்த்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லலையே. அது சொல்லுவார். இப்போ ஏதோ ஒரு கட்சியை எதிர்த்து அவர் வேலை செய்ய போறாரு. இல்லாட்டி 2 மாதத்துக்கு முன்னாலே இவ்வளவு அவசரமா எலெக்ஷன் முன்னாடி வர வேண்டிய எங்கிருந்தோ ஒரு அழுத்தம் வந்துருக்கு. அது அமலாக்கத்துறையா இருக்கலாம். அமலாக்கத்துறையினர் அழுத்தம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு அவர் சொல்லட்டும். அதே மாதிரி சமீப காலமா விஜய் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளில், அவருடைய இந்த பாடி லாங்குவேஜ்ல எல்லாம் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரியுது, மாற்றம் தெரியுது. குறிப்பாக லியோ சக்சஸ் மீட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பொட்டு எல்லாம் வச்சிட மாட்டார். இப்போ பொட்டு வச்சிருக்கிறாரு. சில பேச்சுகளில் வந்து அரசியல் சாயம்லாம் தெரியுது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன் பொட்டு வைக்கிறாரு? அவர் ஒரு கிறிஸ்டின் இல்லை. அவர் ஏன் பொட்டு வைக்கிறாரு? அவருடைய விருப்பம். அவர் ஆசைப்படுறாரு. தன்னை சனாதனவாதின்னு காட்டிக்க பார்க்குறாரு. அவ்வளோதான். அது ஒரு அடையாளப்படுத்துறாரோ? தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. ஏன்னா அவரை வந்து அன்னைக்கு ஒரு காலத்தில் இருந்து இப்போ காணாமல் போயிட்டு இருக்காரு. எச்ராஜான்னு ஒரு ஆள் இருந்தார், பாஜக தலைவர். அவர் வெறும் விஜய் இல்லை, ஜோசப் விஜய். அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னாரு. நான் இல்லை, நான் சனாதனவாதி தான் போட்டு வச்சுக்கிறாரு. என்னத்துக்காக போட்டு வைக்கிறீங்க? எதுக்காக? நம்ம தமிழ்நாட்டை எத்தனை ஆம்பளைங்க போட்டு வச்சுக்கிறாங்க? இவர் எழுத்து போட்டு வைக்கிறாரு. தன்னை சனாதனவாதின்னு காட்டுறதுக்கு பார்க்குறாரு. ஆக அந்த அழுத்தம் எங்கேருந்து வந்திருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா இல்லை விலை பேசப்பட்டதா தெரியாது. ரெண்டுமே இருக்கலாம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம். அழுத்தம் வந்து மிரட்டி அவரை கொண்டு வரலாம். பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. சினிமாக்காரர் மிரட்டினா ஏற்கனவே அவர் பயந்து ஓடினவர் தான். ஜெயலலிதா 11 மணிக்கு வர சொன்னாங்க, உன்னை பார்க்கணுன்னாங்க. 11 மணிக்கு போய் உட்காந்தாரு. 4 மணி வரை அவரை கூப்பிடவே இல்லை. அன்றைக்கி வெளியில் வந்திருந்தா அவங்க அப்பாவை கூப்பிட்டு கட்சி கழிச்சிருன்ட்டாரு. அப்போயே அவருடைய தைரியம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஆளுங்கட்சி மறைச்சது என்ன ஆகுங்கிறது அவர் அன்றைக்கே காட்டிட்டார். அதே மாதிரி அழுத்தம் இன்றைக்கி வந்திருக்காதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்லைன்னு சொல்ல முடியுமா அவரால்? ஆனால் அவர் இது வரைக்கும் மத்திய அரசையோ மாநில அரசையோ நேரடியாக எந்த விதமான எதிர்ப்போ ஆதரவோ எந்த கருத்துமே சொல்லலை. ஆனால் திடீர்னு இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கு 2 மாதத்துக்குள்ளே நடந்திருக்கு ஒரு சம்பவம். பாஜகவுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, தமிழ்நாடு அரசியல் வந்து சினிமாக்காரர்களால் நடத்தப்படுகிறதுங்கிறது அவருக்கு யாரோ சொல்லிவிட்டாங்க அந்த கட்சிக்காரருக்கு, அந்த பாஜகவுக்கு. அதனால தான் நமிதா போன்ற உலகத்தின் தலை சிறந்த நடிகை, உலகம் முழுவதும் அறியப்பட்ட நமிதா போன்ற நடிகைகள்லாம் கட்சிக்குள்ளார சேர்த்து பதவியெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் காலாவதியான நடிகை பூராவுமே பாஜக இருந்தாங்க. இப்போ தான் ஒன்றா காணிங்க. அந்த சமயத்தில் எவ்வளோ பேருங்க, யாரெல்லாம் மார்க்கெட் போனால் அவங்கெல்லாம் வந்து பாஜகன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ இன்னும் அதை நம்பிக்கிட்டு தான் ரஜினிகாந்துக்கு வலை விரிச்சாங்க. ரஜினிகாந்த் சிக்கலை. இப்போ அடுத்தபடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுகிற விஜய்க்கு வலை விரிச்சிருக்காங்க. அவர் சிக்கி இருக்கிறார். இல்லை, அப்படி நீங்கள் ஒரு வேளை பாஜக இவர் வலை விரிச்சோ வழிக்கு கொண்டு வந்தோ இவரை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவர் நினைக்கக்கூடிய சம்பவத்தை தமிழ்நாட்டில் செஞ்சிட முடியுமா? என்ன அவர் என்ன நினைச்சா? அவர் நீங்கள் சொல்றீங்க பாஜக பின்னாடி அழுத்தம் கொடுக்குது, அதனால விஜய் வந்து அரசியல் கொண்டு வர்றாங்க. இப்போ விஜய் அவர் கட்சி கூட்டணியில் வைக்கிறாங்களா? விஜய் தனியாக நிற்க வச்சு விஜய் வந்து ஒரு பி டீமாக தான் வைப்பாங்க, கூட்டணியில் சேர்த்த மாட்டாங்க. விஜய் மூலமாக திமுக வர வேண்டிய வாக்குகள்லாம் குறைஞ்சதுன்னு ஒரு கணக்கு காட்டுவாங்க. தன்னுடைய வெற்றியை நியாயப்படுத்துறதுக்காக தானே இவ்வளோ வேலையும் செய்கிறாங்க. பாஜகவுடைய வெற்றி எப்படி கிடைக்குங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஓட்டிங் மிஷினை மாற்றுறீங்கன்னா அவங்க கதை கந்தல், அவ்வளோதான்.
அமலாக்கத்துறையும் சில நீதிமன்ற நீதிபதிகளையும் வாக்கு எந்திரத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் வச்சுக்கிட்டு தானே அவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த 4 தானே அவங்களுக்கு ஆட்சிக்கு காரணமே. அதில் எது ஒன்று போச்சுன்னாலும் மாட்டிக்குவாங்கல்ல. இன்றைக்கி நான் என்னுடைய சந்தேகம் அவர் அமலாக்கத்துறை அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குது. ஏற்கனவே விஜய் பயந்தவருங்கிறது வந்து ஜெயலலிதா மிரட்டும் போது அவங்க அப்பாவை ஆரம்பிச்சிருந்த கட்சியவே கலைக்க வச்சவர் அவர். அதனால தான் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்தது காரணம் அதே மாதிரி அழுத்தங்கள் தான். நீ வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணணும், நீ ஒரு கட்சி ஆரம்பித்து திமுக வாக்குகளை பிரிக்கிறதுக்கு நீ இதாக இருக்கணும், காரணமாக இருக்கணும். இதை வச்சு என்ன சொல்லுவேன், இப்போ நீங்கள்லாம் வந்து இவ்வளோ விளம்பரம் கொடுத்துட்டீங்க, விஜய்க்கு வந்து பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க, நீங்கள் தான் விடுவீங்களே. லியோ படம் வந்தபோது 1000 கோடி ரூபாய் வசூல் ஒரே நாளில் ஒரே ஷோவில் வந்ததுன்னு எழுதினாலுங்க. இப்போ கூட என்ன கேட்டுருந்தீங்க, வர ஒவ்வொரு நீங்களே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அவருடைய பின்னணியில் வந்து ஒரு 1.5 கோடி ரசிகர்கள் இருக்காங்கன்னு. அந்த 1.5 கோடிங்கிறது ஒவ்வொருத்தரும் அது என்ன, அந்த ஒரு 1.5 கோடிங்கிற ஒரு நம்பர் வச்சுருக்கீங்க. பழனிசாமி கேட்டால் எங்களுடைய 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார், பன்னீர்செல்வம் கேட்டால் என்னுடைய 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார், நாம் தமிழர் கேட்டாக்கா 10,000 கோடி தமிழர் தொண்டர்கள் இருக்கிறாரு. 8 கோடியில் 1.5 கோடி 1.5 கோடி பிரிச்சிருவாங்க. எல்லாம் பிரிச்சாக்கா தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை வந்து எனக்கு ஏறத்தாழ வந்து ஒரு 600-700 கோடிக்கு வருது தமிழ்நாட்டு ஜனத்தொகை. இவர்கள் சொல்ற கணக்கு கேட்கறவங்க கேனீங்கன்னாரு தான் என்ன வேணாலும் கேழ்வர்கள் நெய்வெடிதுன்னா கேட்பாருக்கு மதியங்க அண்ணா சொன்னவனை பற்றி சொல்ல. நான் கேழ்வர்கள் நெய்வெடிதுன்னு சொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கேன், உன் புத்தி எங்கடா போச்சுன்னு தான் நம்மளை தான் கேட்குறாங்க. அவங்க கேழ்வர்கள் நெய்வெடிங்கிறாங்க, புத்தியை யூஸ் பண்ணிக்கணும். இல்லை, இப்போ விஜயை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரசிகர்கள் இருக்காங்களா, புது இளம் தலைமுறை வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், அவர்களுக்கு பெருசாக அரசியல் புரிதல்லாம் இல்லை. இவர் கட்சி ஆரம்பிக்கிற பட்சத்தில் அந்த வாக்குகளை அவர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எத்தனை பேர், எத்தனை இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து அரசியலில் நாட்டம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தன்னுடைய தலைவர், தன்னுடைய தளபதி எலெக்ஷன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், அவருக்கு பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நபர் எண்ணிக்கை இருக்கத்தான் செய்யும். இல்லாட்டி போனால் இவ்வளோ நாள் சினிமாவில் இருக்க முடியாது. இருக்கிறாருனாக்கா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த ரசிகர்கள்லாம் ஓட்டா மாறுன்னு என்ன இருக்குது சொல்லுங்க. கலைஞருடைய வசனத்தை பல கோடி பேர் ரசிச்சாங்க, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப திரையில் பார்த்து ரசிப்பது வேறு, ரியல் லைஃப்ல ஓட்டா மாறுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்படி மாறுறதா இருந்தாங்க இன்னைக்கு வந்து இந்தியாவில் அமிதாப் பச்சனோட சூப்பர் ஸ்டார் உண்டுங்களா? சத்தமெல்லாம் போயிட்டார், அரசியல் விட்டு போயிட்டார். ராஜ்குமார், கன்னட ராஜ்குமார், கர்நாடகாவினுடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு நடிகர். இன்னைக்கு அவர் பேரை சொன்னாக்கா அப்படியே ஒரு மிரட்டல் விட்டாங்க, கட்சி கழிச்சிட்டு போயிட்டார். சிரஞ்சீவி ஆசியாவிலேயே அதிகமான பணம் வாங்கின நடிகர், கட்சி ஆரம்பித்தார், காங்கிரஸில் மந்திரி பதவி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவர் கட்சி எங்க? பவன் கல்யாண் அவங்க கட்சி எங்க? இங்கே பாக்யராஜ் திரை அப்படியே முந்தானை முடிச்சு போன்ற படங்கள்லாம் ஓடன்னு ஓடிக்கிட்டு இருந்து எங்க போனார்? டி ராஜ் அந்த ஒரு தடவை எம்எல்ஏ ஆனார், எங்க போனார்? அந்த ஒரு தடவை திமுகவில் ஆனார் இல்லையா? திமுக ஆனார், எங்க போனார்? விஜயகாந்த் ஒரு தடவை எதிர்கட்சி தலைவர், மக்கள் நல கூட்டணின்னு பெரிய பரபரப்பை உண்டாக்குனார், எங்க போனார்? பார்த்துங்க, இதெல்லாம் பார்த்துங்க. இவ்வளோ நம்ம சொல்கிறோம், பார்த்துக்கப்பா, ஜாக்கிரதையாக இருந்துக்க. ஆனால் தெரியுது, உன்னுடைய கஷ்டம் புரியுது, உனக்கு எங்கேருந்து அழுத்தம் வருது, வேறு வழி இல்லாமல் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க, சமாளிங்க, அவ்வளோ. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தார், ஆரம்பித்தார். அதுக்கு விஜய் எதிர்ப்பு தெரிவித்தார். ஏன் தெரிவித்தார்? எப்போ தெரிவித்தார்? அவங்க அப்பா ஆரம்பித்த போது ஆரம்பிக்காதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அவருக்கு ஒரு அம்பாசிடர்காரை வச்சுக்கிட்டு 20 அம்பாசிடர்கார் பின்னணி கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்பா சந்திரசேகர்னு ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டி எல்லாம் கட்சி நடக்க ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பார்த்துட்டு வர்றாரு, அடுத்த நாளே கட்சி காலி ஆகிடுச்சு. கட்சிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறிக்கை கொடுத்தார். அந்த அளவுக்கு பயந்தார், அந்த அளவுக்கு மிரட்டப்பட்டார். அது மாதிரி தான் ஏதோ ஒரு அழுத்தம் இப்போ வந்துருக்கு அவருக்கு. அதனால தான் இப்போ நான் எலெக்ஷன் நிற்கலை, ஆனால் கட்சி ஆரம்பிச்சிட்டேங்கிறாரு. எப்போ? நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில். யார் கொடுத்துருக்க முடியும் அழுத்தம்? என்னங்க அடிப்படையில் விஜய் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர் நினைக்கிறேன். இல்லாட்டி போனாக்கா அன்னைக்கு அவங்க அப்பாவை கட்சியை வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிற கட்சி அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய கட்சியாக வந்திருக்கலாம். இல்லை, ஏன் வரல? இப்போ பின்னாடி ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு. அழுத்தத்தினால அழுத்தத்துக்காக அவருடைய ரசிகர்கள் அதை தெரிஞ்சுக்கணும். யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ரசிகர்கள் புரிஞ்சு. இப்போ அவர் கொடுத்த அந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கூட அரசியலை நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், அரசியல் நான் வந்து உரம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் சேர்த்திட்டு வந்து 2026 முன்னாடி உங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் வேணாலும் அரசியல் கற்றுக்கலாம், அதுக்கு நம்ம ஆட்சேபிக்க முடியாது. நான் ஒரு அரசியல்வாதி இல்லை, நான் ஒரு டாக்டர்.
அரசியலை பார்த்துக்கிட்டே வந்தவன். அதில் எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை நான் சொல்கிறேன். பல தலைவர்களோட பழகினதை அதை வச்சுக்கிட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் வந்து என்னை வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நான் தயாராகலை. எனக்கு தெரியும் மக்கள்கிட்ட போனால் எனக்கு என்ன ஆதரவு வருங்கிறது வேறு விஷயம். அதுக்கான டெக்னிக் வேறு, அந்த அப்ரோச் வேறு. அந்த அப்ரோச் எனக்கு சரிப்பட்டு வராது, என்னுடைய சுபாவத்துக்கு அது சரியாக வராது. அதனால் நான் போகலை. பல பேர் கேட்டாங்க, உங்கள் அண்ணனோட நீ வந்து அரசியல் பேசுகிறியே. ஒரு பெரிய பட தயாரிப்பாளர் எனக்கு பேசினார், இவ்வளோ நாள் உங்கள் அண்ணன் உங்களை அமுக்கி வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன்னாரு. ஒருத்தர் அமுக்கி வச்சு ஒருத்தர் கீழே போயிட முடியாது. எனக்கு அந்த ஆசை இருந்திருந்தாக்கா நான் வந்திருப்பேன். அவரால் என்னை அமுக்கி இருக்க முடியாது. எனக்கு அந்த ஆசை இல்லை. அதான் காரணம். நீங்கள் எங்கள் அண்ணன் மேலே பழைய போடாதீங்க. எனக்கு ஆசை இருந்ததுன்னா நான் வந்துட்டுருப்பேன். அதனால் அன்னைக்கு அவருக்கு அந்த தைரியம் இருந்திருந்து அந்த அரசியலுக்கு வரணுங்கிற ஆசை இருந்தது தான், அப்பா நீ நடத்துப்பா, பார்க்கலாம் ஒரு கை பார்த்தலான்னு வந்திருப்பார். இதே ரசிகர்கள் தானே அன்னைக்கு இருந்தாங்க. ஏன் பயந்தார் அன்னைக்கு? அதே ரசிகர்கள் தானே இப்போ புதுசாக இருக்காங்க. இல்லை, இந்த இவ்வளோ காலங்களில் ஒரு பக்குவப்பட்டிருக்கலாம் இல்லையா? எவ்வளோ பண்ணியிருக்கலாமே. அரசியலுக்கு ஒரு புதுசு இல்லை. அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சியில் அவரும் தான் இருந்தார். 6 மாதம் அவர் இருந்தார். அப்புறம் தான் அந்த மிரட்டப்பட்ட பிறகு நிறுத்திவிட்டார். அதனால் ஒரு அரசியலுக்கு புதுசுன்னு சொல்லவே முடியாது. அவங்க அப்பா ஆரம்பித்தார், அந்த கட்சி சரியாக ஓடல. இப்போ மறுபடியும் அது ரிவைவ் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சியை ரிவைவ் பண்ணியிருக்காரு, புது பேரில் ஆரம்பிச்சிருக்கு. இல்லை, இப்போ அரசியல் கற்றுக்கிட்டு இருக்கேன், அரசியல் படிச்சுட்டு இருக்கேன், அரசியல் வந்து நான் வந்து இப்போ புறம் போட்டு அரசியலில் உருவாக்கிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க 2 வருஷத்தில் வர்றேன் அப்படிங்க. 2 வருஷத்துக்குள்ள அரசியல் கற்றுக்கிற முடியுமா? அரசியல் கற்றுக்கலாம். அதுக்குள்ளார நாடு என்னவா இருக்கும், உலகம் என்னவா இருக்கும், என்ன மாறுதல்கள் வரும், என்ன போயிட்டுருக்கும், இந்த அரசியல் தான் இருக்குமா, இதே ஓட்டு அரசியல் தான் இருக்குமா, என்னென்ன மாறுதல்கள் வரும் யாருக்கு தெரியும்? இன்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நீண்ட கால அரசியல்லாம் பேச முடியாது. ராமர் கோயிலை கட்டுறாங்க, அவங்க பின்னுக்கு கூட்டுக்கு போயிட்டுருக்காங்க. சந்திர மண்டலத்தில் போய் ராக்கெட் வந்து தென்துருவத்தில் விட்டுறாங்க. உலகம் அந்த பக்கம் போயிட்டு இருக்குது, இவங்க பின்பக்கம் போயிட்டு இருக்காங்க. அவங்க தப்பிக்க நினைக்கிறது வந்து ஓட்டு இயந்திரம் நம்மளை காப்பாற்றுங்கிற தைரியத்தில் தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அரசியல் தேர்தல் ஆணையம் நம்மளை காப்பாற்றிடுது. அவங்களுக்கு சொல்லலாம், 300 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த பிரெஞ்சு புரட்சியை யோசிச்சுப்பாரு. உன்னை விட ஸ்ட்ராங்காக இருந்தான் 14th லூயி, அசைக்க முடியாதுன்னா. உன்னை விட ஸ்ட்ராங்காக இருந்தவன் நெப்போலியன், என்னை வெல்வதற்கு யாருமே இல்லைன்னா. பாஸ்டிலி தீவில் இருக்கும் சிறையை பார்க்கிற வரையில் என்னை வெல்வதற்கு யாருமே இல்லை என்று நினைத்தேன் அப்படின்னு தான் நெப்போலியன் சொன்னான். ஏபிள் வாசாய் ஏர் ஐசா எல்பா, எல்பா தீவில் இருக்க அந்த சிறையில் என்னை அடைத்த போது தான் என்னை வெல்வதற்கு முடியுங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. அது மாதிரி ஒரு காலம் வரும், ஒரு ரத்த புரட்சி ஏற்படலாம், சொல்ல முடியாது. இல்லை, இப்போ விஜய் மாதிரி ஒரு நடிகர்களாக இருக்கிறவங்க வந்து ஒரு ஷாட் முடிஞ்சோன்னே இன்றைக்கெல்லாம் கேரவன் வந்துருது, ஏசி ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க. அரசியலுக்கு வருங்கிற பட்சத்தில் பொது இடங்களுக்கு போகணும், மேடையில் பேசணும், கூட்டத்தோட கூட்டணும், மக்களோட பேசணும், மக்களுடைய அந்த கருத்துக்களை கேட்கணும், தொண்டர்களுடைய அந்த பிரச்சனைகள்லாம் கேட்கணும். அதுக்கெல்லாம் அவருக்கு அந்த பொறுமை, அந்த பக்குவம்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வரணும், வந்தால் தான் நிற்க முடியும், வந்தால் தான் நிற்கும். ஆனால் எதிர்காலத்தில் இதெல்லாம் தேவைப்படாதுங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் மெசேஜ், இப்போ நான் ஐம் கண்டெஸ்டிங் ஃபார் தி எலெக்ஷன், ப்ளீஸ் ஓட் ஃபார் தி சிம்பிள்னு போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா செல்ஃபோன் இன்றைக்கி இல்லாதவனே கிடையாது. அத்தனை பேத்துக்கு அது போய் சேர்ந்துரு போகுது. இன்றைக்கி வந்து பொதுக்கூட்டம் போடணுங்கிற அவசியம் கிடையாது, இதை வச்சுக்கிட்டு போகலாம். அப்போ விஜய் இப்போ ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி, ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணி, அதில் 1 கோடி இலக்கு அப்படிங்கிற நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. 1 கோடி பேர் பார்ப்பாங்க. இல்லை, 1 கோடி பேர் உறுப்பினர் ஆவாங்களா? 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் உறுப்பினர் ஆவாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எனக்கு வருது, எத்தனையோ வருது. என்னுடைய பதிவுகளை வந்து 5 லட்சம் பேர், 15 ஒரு நடிகரை பற்றி நான் பேசுனது 30 லட்சம் பேர் பார்த்தாங்க. எனக்கு கேட்கலாம் கொடுத்தாங்க, ரெக்கார்டுன்னாங்க. அதுக்காக 30 லட்சம் வாக்காளர் எனக்கு வந்துட்டாங்க. நான் எடுத்துக்கிறது அதை 30 லட்சம் பேருக்கு என்னுடைய பேச்சு வந்து இப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது, கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதை வச்சு நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியாது. 30 லட்சம் பேக்கரோட நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு போக முடியாது. இல்லை, இப்போ எல்லாருமே இவங்க வந்து ரோல் மாடல் எடுத்துக்கிறது எம்ஜிஆர். எம்ஜிஆர் அரசியல் சினிமாவில் இருந்தார், திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டார், சிஎம் ஆகிட்டார், 15 வருஷம் 14 வருஷம் முதலமைச்சராக இருந்தாருங்கிற மாதிரியான ஒரு மேலோட்டமான உள்ள கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் இவங்க சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்க. நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஆக்டிவாக அரசியலுக்குள்ளேயே இருந்து பார்த்தவர், அதுக்கும் இவர்கள் பண்ணக்கூடிய அரசியலுக்கு உள்ள வித்தியாசம். நீங்கள் சொன்னதில் ஒரு சேஞ்சு, திடீர்னு அரசியலுக்கு வந்தார்னு சொல்லி அது கிடையாது. ஒரு அரசியல் பார்வை, அவர் அரசியல் கட்சியில் தான் இருந்தார். திமுகவுடைய பொருளாளராக இருந்தவர். அண்ணா காலத்திலேயே அவர் வந்து பொதுக்குழு உறுப்பினராக இருந்தவர். அரசியலில் முழு நேரம் இருந்தார். அவர் நடிகராக இருந்தார், நடிப்பு தொழிலை பண்ணார். அவருடைய தொழில் வந்து நடிப்பு. அவர் அரசியலில் முழு நேரம் அரசியல்வாதியாக இருந்தார். அப்படி தான் அரசியல் தேர்தலில் நின்னார். ஜெயலலிதா அவர் நடிகர் நீங்கள் எடுக்கக்கூடாது. நடிப்பு தொழிலெல்லாம் போய் வீட்டில் உட்காந்துருந்தவரை வந்து அரசியலுக்கு கூட்டிகிட்டு வந்தார் எம்ஜிஆர். அரசியல்வாதியாக தான் அவங்க வந்தாங்க, அவங்க நடிகர் நீங்கள் எடுக்க முடியாது. ஒரே ஒரு உதாரணம் தான் இருக்குது உலகத்திலேயே, ஒரே ஒரு உதாரணம். நடிகனாக இருந்து நேரடியாக சீஃப் மினிஸ்டர் ஆன ஒரே ஆள் என் டி ராமராவ். நேற்று ஒரு நடிகர்
இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சார், நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆனது. அவர் ஒருத்தர் தான், உலகத்திலே அவர் ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. அதைத்தான் திருப்பி சொல்றேன். சிரஞ்சீவி என்ன இருந்தார்? ஆசியாவிலேயே அதிக பணம் வாங்கின நடிகர். அமிதாப் பச்சன் என்ன ஆனார்? ராஜ்குமார் என்ன ஆனார்? எல்லாம் கட்சியும் ஆரம்பிச்சாங்க. எங்க எங்க போனாங்க? அதை நம்பிக்கிட்டு நீங்க வர்றதுன்னா முடியாது. இப்ப இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு கட்சி ஒரு அழுத்தத்தை கொடுத்து தன்னுடைய வெற்றிக்கு இவர் வந்து திமுக வாக்குகளை பிரித்தார் அப்படின்னு கணக்காட்டி நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு இதுதான் காரணம், விஜயனுடைய அரசியல் பிரவேசம் தான் காரணம்னு தங்களுடைய வெற்றியை நியாயப்படுத்துவதற்காக ஏற்பட்டிருக்கிற முஸ்தீப் தான். அதனால தான் நான் இப்போ போட்டியிடலைங்கிறேன். போட்டியிடலைன்னும் போது அவர் யாரை எதிர்த்து பேச போறாங்கன்னு நல்லா தெரியும். ஏற்று பேச போறாரு, திமுக தான் ஏற்று பேச போறாரு. இல்லை, ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. அடுத்து தொடர்ந்து அவருக்கு வயது இப்போ கம்மி தான், 45 59 வயசு தான் இருக்கும். இன்னும் ஒரு 10 வருடம் நடிக்கலாம், கதாநாயகனாக நடிக்கலாம். அப்படி வரக்கூடிய வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு முழுவதுமாக வர்றாருன்னா அப்போ அந்த வருமானமும் போயிடுது, திருப்பி சினிமா வாழ்க்கையும் போயிடுது இல்லையா அவருக்கு? அவருக்கு அந்த வருமானம் போனதுனால தான் வர்றாருங்கிறேன். எப்படி சொல்றீங்க? லியோ படம் வந்தீங்களா, சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. ஏங்க 3 வாரத்தில் எடுத்துக்கிட்டாங்க? 4வது வாரம் எப்படிங்க டிவியில் வந்தது? அவ்வளோ பெரிய வெற்றியாக இருந்ததுன்னா ஏங்க 4வது வாரத்தில் டிவியில் வந்து சின்ன பண்ணப்படுது? என்னைக்கு நீங்கள் டிவியில் போட்டிங்களோ அன்றைக்கி அந்த படத்துக்கு தியேட்டரில் ஆள் இல்லை. ஆனால் கலெக்ஷன் ஓரளவுக்கு வந்துருச்சு. நீங்கள் சொன்னது தானே, ஜெயிலர் படத்தை விட அதிகமாக வந்து விட்டது. ஒரே ஷோவில் 1000 கோடி விட்டு வாங்கணும்னு வாங்குறீங்க. ஏங்க அப்போ என்ன பில்கேட்ஸு, அதானி, அம்பானியெல்லாம் பைத்தியக்காரனா? தொழிற்சாலை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. விஜய் வச்சு 2 படம் எடுத்திருந்தாக்கா 1000 கோடி வந்துட்டு இருக்குமே 2 நாளில். எதுக்குங்க செலவு? எதுக்குங்க தொழிற்சாலை? நீங்கள் சொல்கிற வசூல் உண்மையாக இருந்தா இந்த வசூலெல்லாம் ஒரு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் கருப்பு பணம் வெள்ளையாக இருக்குது, அவ்வளோதான். இதில் சம்பாரிச்சான்னு சினிமாக்குள்ளே கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறது. அதுதான் சினிமாவும் சரி ரேஸும் சரி கருப்பை வெள்ளையாக்குறதுக்கு எடுக்கிறது தான். இப்போ விஜய்க்கு அந்த சினிமா வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு வருது, அதுக்காக தான் அரசியலுக்கு போகிறாரு. சினிமா உழுவும் போது தான் இவங்க அரசியலுக்கே வருவாங்க. எம்ஜிஆர் அப்படி தானே வந்தார். முழு நேரம் அவர் அரசியல்வாதி அவர் மாறும்போது அவருடைய பல படங்கள் தோல்வி அடைஞ்சு, ராமன் தேடிய சேதை போன்ற படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சு, நம் நாடு போன்ற படங்கள்லாம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆளுங்கட்சியாக மாறதுனால நமக்கு ரசிகர் தீவிரம் வந்து குறைஞ்சி போச்சு, அதனால் நமக்கு சினிமா போகுதுன்னு தெரிஞ்சதுனால தான் தீவிரமான அரசியலுக்கு வர ஆரம்பித்தார். அதே தான் என்டி ராமர். அவருக்கு அரசியல் சினிமா உழுவ ஆரம்பிச்சது, புதியவர்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. சினிமா இனிமேல் இருக்காதுங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வருவாங்க. உழுவுற நேரத்தில் தான் வருவாங்க. ஆக இவர் வர்றாருனாக்கா ஒரு அழுத்தம் காரணமாக அடுத்தது சினிமா வந்து நமக்கு நீண்ட நாள் கை கொடுக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்திருக்காரு. அதான் காரணம். இல்லை, இப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு, இப்போ ஆரம்பிக்கிறதுக்கும் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அப்போச்சு கட்சி ஆரம்பிக்கிறது, அரசியல் பண்ணுறது எளிதா, இப்போ இருக்கிறது எளிதான்றீங்களா? இப்போ வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து அரசியலில் வந்து நீங்கள் வாக்கு எந்திரத்தை எதிர்த்துக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு என்ன, இன்னைக்கு தேர்தல் ஆணையர்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே நம்மளால் நம்பவே முடியல. ஒரு ஜட்ஜு சொல்கிறாரு, ஊழலை பார்த்து எனக்கு தூக்கமே வரவில்லை, விடிய விடிய முடித்து கொண்டிருந்தேன். அவ்வளோ உத்தமர் அந்த ஜட்ஜ். எல்லாம் கவர்னர் போஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு தீர்ப்பு எழுதுறாங்க. நீதிமன்றங்கள் கேள்விக்குரியதாயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாறி போச்சு. நான்லாம் அவுடேட்டட், நீங்களே அவுடேட்டட். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வேற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேச வேண்டிய அரசியல் வேற. இன்னைக்கு வந்து நீதி போதனையெல்லாம் பண்ணிக்கிட்டு நடக்காது. கமல் எப்படி காலியானாரு? ஊழலை செய்ய விட மாட்டேன்னாரு. ஏயா, கட்சியில் சேர்றதே இப்போ சம்பாதிக்கலான்னு, நீ அதையே செய்ய விட மாட்டேன், உங்கள் கட்சிக்கு அவன் வருவான் தான் போயிட்டாங்க. நீங்கள் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிவிட்டு தீவிரமாக போங்களேன், என்ன ஆகுங்கன்னு பாரு. விஜய் அந்த குரலை வச்சிருக்கிறாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது பழைய ஃபார்மெட்ன்றீங்க. அதெல்லாம் நிற்காது. ஊழல் இல்லாத ஒரு அரசியல் கட்சி அவரை சொல்லுங்க. இவரே நான் ஊழல்காதின்னு தான் நான் சொல்கிறேன். பல பேருக்கு வசதி இலவச உதவிகள்லாம் நான் செஞ்சேன். அதுக்கு அரசியல் பின்னணி தேவைப்படுங்கிறதுக்காக நான் அரசியலுக்கு வந்தேன்னா என்ன இன்டைரக்டாக நான் சொல்கிறாரு, இலவச உதவிகள்லாம் செஞ்சேன், நிறையா பணத்தை இழந்துட்டேன், இன்றைக்கி அரசியல் பின்னணியில் வந்து அதை சம்பாதிக்க போகிறேங்கிறத அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லுங்களா, விட்ட காசை எடுக்கிறது தான் வர்றாரு. அப்போ நலத்திட்ட உதவிகள் பண்ணதில் விட்ட காசை இப்போ எடுக்கிறதுக்கு தான் அரசியலுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த அந்த விஷயத்த பெரிய லெவலில் பண்ணுறக்கா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குறாரு, அவ்வளோதான். குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்துட்டு கழுத்தில் இருக்கிற செயின் போடுக்கிற மாதிரி, அதான் அரசியல். இல்லை, இப்போ உள்ள அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள், அவர் சேர்ந்த ஆடியோ லான்ச், மற்ற விஷயங்களை பேசக்கூடிய அந்த குட்டி குட்டி கதைகள்லாம் ரசிக்கும்படியா இருக்கு அந்த ரசிகர்களுக்கு, அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு. அது மேடை பேச்சா மாறுமா? அது எடுபடணும், மக்கள் மத்தியில் எடுபடணும்.
ஓட்டு போடுற மக்கள் வேறு, அது ஓட்டு போடுற நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற கவலைகள் வேறு. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் என்ன அரசியல் மாற்றங்கள் இருக்குதுங்கிறத தெரியணும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு இருக்கிறவங்க அரசியல் எடுக்கணும். அன்னைக்கு ஒரு நீங்கள் பாப்புலராக இருப்பீங்களான்னு தெரியணும். நீங்கள் அன்னைக்கு சினிமா அந்த இந்த 2 வருஷத்துல நீங்கள் சினிமாவில் நடிக்கலன்னு உங்களை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே இருக்க போகுது செல்வாக்கு? இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை பதிலாக சொல்லியிருக்கீங்க. 2 வருடத்தில் விஜய் வந்து சினிமாவில் நடிக்கலைன்னா அவரை மறந்துடுவார்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். எத்தனை பேர்த்துங்க தியாகராஜ பகதூரை தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்க? 2 வருடத்துக்குள்ளே அது மாற்றம் வந்துருமா? தியாகராஜ பகதூரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அன்பிரேக்கபிள் ரெக்கார்டு ஹரிதாஸ் 2 வருஷம் தொடர்ந்து ஒரு தியேட்டரில் ஓடிச்சு. இன்னைக்கு ஒரு அன்பிரேக்கபிள் ரெக்கார்டு. ஒரு லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் அவர் சிக்கினார். உச்சகட்டத்தில் இருந்து ஒரு விழுந்தார், திரும்பி வர முடியல, பிச்சைக்காரனை சேர்த்தார். ஏறத்தாழ பிச்சைக்காரனாக தான் இருந்தேன். ஏறத்தாழ திருச்சியில் இருக்கிற தெருக்களே அவருக்கு சொந்தங்கிற வெள்ளி கூஜாவில் இது பண்ணார், தங்க தட்டில் சாப்பிட்டார். அப்படி வாழ்ந்தவர் காணாம போனார். பியு சின்னப்பாவுக்கு அன்னைக்கு புதுக்கோட்டை மன்னர் வந்து ஒரு உத்தரவு போட்டார், பியு சின்னப்பா புதுக்கோட்டையிலுமே சொத்துக்கள் வாங்கக்கூடாது. அந்த அளவுக்கு சொத்து வச்சார். இன்னைக்கு அவருடைய மகன் எங்கே போனார்னு கூட தெரியும். ஒரு திராவிட இயக்கங்களுடைய எழுச்சி வந்தது இவங்கெல்லாம் ஒரே நாளில் பியு சின்னப்பா போன்றவர்களாக காணாம போயிட்டாங்க. டிஆர் மகாலிங்க எல்லாமே காணாம போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு 2 வருஷம் ஒரு ஆள் சினிமாவில் தொடர்ந்து இல்லைன்னா யாருக்கு இங்கே ஞாபகம் வரும்? யாருக்கு? அரசியல்வாதி அவர் ரிஜிஸ்டர் பண்ணிடுறார். அந்த முகம் அவருக்கு ஈடுபடாதா? அந்த அரசியலில் இவர் எவ்வளோ தூரத்துக்கு வருவாருங்கிறது தெரியணும். சினிமாவே இவருக்கு அதிர்ஷ்டத்தில் கை கொடுத்தது தாங்க. சிறந்த நடிகராக அவர் ஒன்றும் நம்ம பார்க்கலையே. சிறந்த நல்ல படங்களில் வந்து அவர் இருந்தாருங்கிறது. அப்போ பிகில் படத்தில், ஆமாம், பிகில் படத்துக்கும் விஜயனுடைய இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதில் நயன்தாராவும் இருந்தாங்க. யாருக்காவது தெரியுமா? அற்புதமான கதை, அற்புதமான படப்பிடிப்பு, அற்புதமான சம்பவங்கள். நீங்கள் நடிச்சிருந்தாலும் ஒன்று தான், நான் நடித்தேன், அது ஓடி இருக்கும். திருமலை படம் அற்புதமான சம்பவங்கள் ஓடி இருக்கும். சர்க்கார் படம் யார் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கும். கில்லி படம் யார் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கும். அவருக்காக நான் ஓடிச்சுங்கன்னு சொல்ல முடியாது. சம்பவங்கள், காட்சிகள், அமைப்புகள். இல்லை, அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு விஜயால தான் இந்த படம் ஓடிச்சு, விஜய் மாத்திரம் அந்த படம் போயிட்டு இருக்குன்னு ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. காதலுக்கு மரியாதை விஜய் நல்ல படம். அந்த கதையே பிரமாதமான கதைங்க. காதலுக்கு மரியாதையில் அவர் நடிச்சாருன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். அதில் இருந்த டீம், அதில் இருந்த மற்ற நடிகர்கள் பூராவும் தெரியும். ஷாலினி அவங்களுடைய ரோலெல்லாம் பிரமாதமாக இருந்தது. ஒரு அற்புதமான ட்விஸ்டோட வந்தது. அப்பா கேரக்டர் வந்து அந்த காதலை எப்படியெல்லாம் எதுக்குறாருங்க காட்டுச்சு. அதுக்காக ஒன்று படம். லைலா மஜ்னு படத்தை வந்து 3 தயாரிப்பாளர்கள் எடுத்தாங்க. 3 பேர் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. ஞான சௌந்தரி படம் 3 தயாரிப்பாளர் எடுத்தாங்க. 3 பேர் சூப்பர். ஏன்னா அந்த கதை அந்த மாதிரி. முதல் வெற்றி படம் வந்து டிஆர் மகாலிங்கமும் எம்இ ராஜமான் நடித்தாங்க ஐயா. அதுக்கு அடுத்த படத்தை வந்து எம்கே ராதாவும் இன்னொரு நடிகை அவங்க ஜெமினி எடுத்தாங்க. 2 பேரும் அந்த ஞான சௌந்தரி வெற்றிகரமாக ஓடிச்சு. கதைகளுக்காக ஓடுது. மற்ற நடிகர்கள் ஒவ்வொரு படத்துக்கு ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு வித்தியாசத்தை காட்டுறாங்க. ஆனால் விஜய் தொடர்ந்து அதே ஒரே மாதிரியான ஒரு கெட்டப். அவரு என்ன எல்லா படத்துலையும் வந்து வட்ட கழுத்து பனியன் போட்டுக்கிட்டு இருப்பாரு, பட்னா கட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு போவார். வேற என்ன அவருடைய இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா தான் இருந்தார். அந்த ஃபார்முலா அன்றைக்கி எடுபட்டுச்சுங்க. அதில் எம்ஜிஆர் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து சில விஷயங்களை சொல்லுவார். ஒவ்வொரு எல்லா கதையிலையும் படத்துலையும் ஒரே கதை தான். சீன் ஒன்ஸ் சீன் ஆல், அவ்வளோதான். ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் பார்த்த மாதிரி தான். ஒரு வயதான தாயார், ஒரு தங்கை, ஒரு பெரிய பணக்கார கோடீஸ்வர வீட்டு பெண், இதுதான் அவருடைய படத்தில் வழக்கமாக இருக்குது. அந்த கோடீஸ்வர வீட்டு பெண் வந்து எதுக்கோ ஒரு குடிசைக்கு பக்கம் வருவார். அவங்க 2 பேத்துக்கு சண்டை நடக்கும். அவருடைய கொழுப்பு அடக்கிறேன்னு தான் ஆரம்பிப்பார். அந்த பெண்ணினுடைய சகோதரனோ யாரோ வந்து அவருடைய தங்கையை காதலிப்பாங்க. அந்த கல்யாணத்தை பண்ணுவார். ஆமாம், ஃபர்ஸ்ட் சீன்லேயே அவர் வந்து கூழ் குடிப்பார். குடிச்சையில் உட்காந்துட்டு கூழ் குடிச்சிட்டு ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு ஆஹாம்பார். தலைவர் கூழ் குடிச்சு அப்படியே சந்தோஷமாக இருக்கு. இப்படி ஏமாற்றணும். அந்த காலம் வேறு. இன்றைக்கி அதெல்லாம் தலைவர் பாரியா உள்ள நல்லா ஜம்னு அல்வாவும் பாயசத்தையும் வச்சு சாப்பிட்டு கூழ் குடிச்ச மாதிரி என்னமா நடிக்கிறார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி சினிமாவே அவுடேட்டடுங்க. சினிமாவே இன்றைக்கி இல்லை. தியேட்டர்களெல்லாம் மூடியாச்சு. மல்டிப்ளெக்ஸ் போன்ற மல்டிப்ளெக்ஸில் தான் இப்போ சினிமாக்களே ஓடுது. ஓடிடியில் தான் படம் பார்க்குறாங்க. நான் மாணவர்களோடு இருக்கிறேன், இளைஞர்களோடு இருக்கிறேன், ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன். எத்தனை பேர் சினிமாவுக்கு போகிறாங்க? யார் சினிமாவுக்கு போகிறது? ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த காலத்தில் நாங்களாம் அந்த தியேட்டர் காலையிலேயே போய் நின்றுக்குவோம். இன்றைக்கி அது இல்லையே.
தியேட்டரில் கட் அவுட் வச்ச காலமெல்லாம் போச்சு. இன்னைக்கு ஒரு தியேட்டரில் பார்க்குறேன் 4 பேனர் வச்சுருக்காங்க. எந்த படம் ஓடுதுன்னு கூட தெரியல. எந்த படம் ஓடுதுன்னு கூட தெரியல. கேட்டால் அந்த படம் மார்னிங் ஷோ சார், இந்த படம் ஆக்டிவ் ஷோ. ஒரு தியேட்டரில் 4 படம் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸுங்கிறாங்க. உங்கள் கணக்கில் பார்த்தாக்கா 160 கோடி சம்பாரிச்ச படமெல்லாம் அந்த ஷோவில் ஒரு ஷோவில் தான் ஓடிட்டு. நீங்கள் தூக்கி விடுறதுல தாங்க அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடிகர்களை வந்து அந்த 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 காலம்லாம் மலையேறி போச்சு. இல்ல விஜயே வந்து அந்த அதிர்ஷ்டத்துல தான் சினிமாவில் இருந்தார் அப்படிங்கிறீங்க இல்லையா? பின்ன அதே அவருடைய சிறந்த நடிப்பை வந்து நீங்கள் சொல்லுங்களேன். இந்த படத்தில் அவர் நடித்த அந்த சீன் என்ன மாதிரி சீன் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க. நிறைய படங்கள் நிறைய காட்சி சொல்லுங்களேன். அதெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு சீன் சொல்லுங்க. காதலுக்கு மரியாதை எடுத்துக்கலாம். சொல்லுங்களேன். அது எந்த சீன்? காதலுக்கு மரியாதை கிளைமேக்ஸ் சீன் எல்லாம். கிளைமேக்ஸ் சீன் அது யாரு? அது டைரக்டர் போட்டது. இப்போ கில்லி படத்தில் பிரகாஷ் ராஜ் தான் ஹீரோ. அந்த படத்தில் இவர் சைடு தான். அதை நீ சொல்லக்கூடாது, அதை நீ சொல்லக்கூடாது பாரு. அதுக்கு தான் ஓடிச்சு அந்த படம். செல்லம் செல்லம் அவருக்காக தான் ஓடிச்சு அந்த படம். பிரகாஷ் ராஜன் படங்கள் அதில் இவரும் இருந்தார். ஆக்ஷன் சீனு அந்த வில்லனை பிடிச்சி அத்தனை பேத்துக்கு மத்தியில் உன்னை கொண்டுடுவேன்னு அந்த பொண்ணை கொண்டுடுவேங்கிற ஒரு ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க கதை வசனகர்த்தா. அதில் நின்றுச்சு அந்த படம். அவனை கொல்ல போல, வில்லனை கொல்ல போல. வில்லன் வந்து ஒரு நிமிஷத்தில் அடிச்சிருப்பான். கதாநாயகி கொண்டுடுவேன். அதுக்காக தான் உயிரை கொடுக்குறான் அவன். என்ன ட்விஸ்ட்! அதே தான் திருமலையில் பொண்ணை கூட்டிகிட்டு ஓடியாந்துட்டான். அந்த கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். எந்த தப்புமே செய்யாத அந்த மாப்பிள்ளை எப்படிடா நீங்கள் தண்டிச்சிங்க கேட்குறான் கதாநாயகன். அந்த ட்விஸ்ட்டை வசனகர்த்தா வச்சான். அதுக்காக ஓடிச்சு படம். அப்ப அந்த அந்த அதிர்ஷ்டம் அரசியலுக்கு கை கொடுக்குமா? அதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. இறுதியாக ஒரு கேள்வி. இப்ப விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்தில் யாருடைய வாக்குகளை அவரை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு? திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்காக தான் பாஜகவால் தூண்டிவிடப்பட்ட ஒரு ஒரு விக்டிமா தான் விஜயை நான் பார்க்குறேன். இந்த 2 வருட காலத்தில் என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி.